ஸ்டேட்மென்ட் கேட்டாரு. ஸ்டேட்மென்ட் கேட்டாரு. உடம்பு சரியில்லாத ஆஸ்பத்திரி ஆபரேஷன் பண்ணி கிடக்குறீங்க, வேலை போக முடியலங்க சார். பாருங்க, நான் குடுக்குறேன் நான் அப்படி ஆபரேஷன் பண்ணி இருக்குது உங்களுக்கு மேனேஜருக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாம் அனுப்பிச்சிருக்கிறேன். அதுக்கு சரியான பதில் எனக்கு வரல. பில் போட்டு கொடுத்தா ஸ்டேட்மென்ட்க்கு தான் சார் நான் இது பில் போட்டு கொடுக்கலையே. எங்கட்ட பேங்க் வந்து நான் வீடியோ கால் நான் அனுப்பிச்சிட்டேன். சார் கீபேட் பாருங்க, ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறேன்ட்டு நான் வீடியோ கால் மேனேஜர் என்ன உனக்கு பதில் சொல்லணும் சொல்லிட்டேன். நானும் அனுப்பிச்சிட்டேன். அதுக்கு உங்க மேனேஜர் என்ன பதில் சொல்லணும் எனக்கு? உங்களுக்கு ஸ்டேட்மென்ட் டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு, வந்து இருங்க. நான் என்ன சொல்றேன்னா, அனுப்பிச்சு விட்டு உங்களுக்கு போறேன். நான் கேட்கறது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா எனக்கு என்ன பண்ணணும்னா உங்கள் மேனேஜர் சரியான பதில் சொல்லணும். சார் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறேன், உங்களுக்கு உண்டான இதெல்லாம் நான் அனுப்பிச்சிருக்கிறேன். நேர்ல வந்து நீங்க எனக்கு எங்க சார் டாக்குமெண்ட் நேரில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, டாக்குமெண்ட் எங்கங்க சார் அனுப்பிச்சீங்க? உங்கள் மேனேஜருக்கு அனுப்பிச்சிருக்கேன் இல்லைன்னு பாருங்க வாட்ஸ்அப்பில். எந்த மேனேஜருக்கு அனுப்புங்க? உங்கள் மேனேஜர் பஜாஜ் மேனேஜருக்கு தான் அனுப்பிச்சு என்கிட்ட பேசுனேன் சார். அவருக்கு நான் அனுப்பிச்சேன். நீ என்ன அனுப்புனாலும் வேலையாகாது, வெய் போனேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சார் ரைட்டுன்ட்டு நான் என்ன பண்ணேன், நான் அட்வொகேட்டை பார்த்து பேசுனேன். சார் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அப்புறம் வீடியோ காலை நீங்கள் எடுத்து அனுப்புங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வேணால் நான் நோட்டீஸ் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு. தாராளமாக நோட்டீஸ் அனுப்புங்க. சரி நான் அனுப்பிச்சிக்கிற விடுங்க, அதோட விட்டுருங்க. அனுப்புங்க. சரி நான் அதோட அனுப்பிச்சிக்கிற விடுங்க. நான் அதை தான் செய்ய முடியும், வேற என்ன செய்ய முடியும்? நான் முறையாக செய்ய முடியும்னா அப்புறம் நீங்கள் இப்போ இல்லை நான் சும்மா ஸ்டேட்மெண்ட் கேட்டீங்க, நான் மேனேஜர்கிட்ட கேட்டு நான் சரி நீ வாங்கிட்டு வந்து கொடுங்க, எனக்கு தேவைப்படுதுன்னு கேட்டேன். சொல்லிட்டேன். எனக்கு தேவை. அதுக்கு மேலே நீங்கள் இது பண்ணீங்கன்னா ஆமாம், அப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே வந்து நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க, இவர்கிட்ட பேசுங்க, எவர்கிட்ட பேசணும்? பேசுங்க உங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு தான். நீங்கள் எனக்கு இன்ஃபர்மேஷன் நான் கேட்டது பணம் வாங்கி நான் எத்தனை தேதி கட்டா முட்டேன். எனக்கு தேவை. உங்க மேடம் உங்க வீட்டுக்கு அது சரி, நீங்கள் ரெக்கார்டாக கட்டியிருக்கிறீங்கல்ல, பில் போட்டு தான். சரி பரவாயில்ல, அந்த பில் போட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குமில்ல? எல்லா ஸ்டேட்மெண்ட்னா எல்லா டோட்டலா வருங்க சார். ஆமா வரணும். அதை எனக்கு கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன். அதுக்கு தாங்க சார் நின்று இருக்கேன். அதை எனக்கு கொடுங்க, டவுன்லோட் பண்ணி. அதுக்கு தாங்க சார் டவுன்லோடு பண்ணுறதுல எனக்கு ரெக்கார்டாக கொடுங்க, பேப்பராக கொடுங்க. எனக்கு இந்த செல்லில் அனுப்புறதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு தேவையில்லாதது. நான் உங்களுக்கு அனுப்புகிற ஜெராக்ஸ் கடையில் போய் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்து எனக்கு கொடுங்க, எனக்கு தேவைங்கன்னு கேட்டால் நீங்கள் கொடுங்க. பணம் கட்டுறது நான் தான். நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸ் வாங்க சார். ஆஃபீஸுக்கு நான் வரேன், அதான் சொல்கிறேன். நான் வரேன்னு சொல்லிட்டு இல்லை, எத்தனை மணிக்கு வரீங்களா? நான் வருவேன்னு சொன்னால் நான் எத்தனை மணிக்கு வருவேன்னு நான் சொல்ல முடியுமா? 7 மணிக்கு இப்போ வந்து நிற்கிறேன், 7 மணிக்கு மேலே வந்து நிற்கிறீங்க. வர டைமுக்கு ஆஃபீஸில் யாரு? ஆஃபீஸ் டைம் எனக்கு 10 to 10 மணிக்கு மேலே தான் ஆஃபீஸ். சார் ஒன்று புரிஞ்சுக்கோங்க சார், ஃபீல்டு போயிட்டாங்கன்னா அங்கே நீங்கள் வந்து சும்மா வருவீங்களா? சரி அப்போ உங்க விருப்பம். நான் வரேன்னு சொல்றேன். நாளைக்கு சார் நான் ஏன் கேக்குறேன்னா, மேனேஜர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணா அந்த டைத்துக்கு அவர் இருப்பாரு. யார் எங்க இருப்பாரு? மேனேஜர். சரி நான் மேனேஜர் இல்லைனாலும் நான் உட்காந்து நான் மேனேஜர் பார்த்துட்டு வரேன். நான் இல்லைனாலும் நான் மேனேஜர் உட்காந்து பார்க்காம வர மாட்டேன், நான் பார்க்கணும். மேனேஜரை நான் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு அவங்க ஸ்டேட்மென்ட் அனுப்பிடுவாங்க, ஜெராக்ஸ்மா எடுத்துட்டு வேணாம் ஸ்டேட்மென்ட் கொடுக்கட்டும். மேடம் உங்க முன்னாடி நான் பில் போட்டனால மேடத்துக்கிட்டால நீ பேசாதீங்க. லோன் வாங்குறது நானு, நீங்க மேடத்துக்கிட்ட நீ பேசுறீங்க. சார் உங்களுக்கு பேச தெரியலையேங்க சார். எப்படி பேசுறீங்க? பேச தெரியாம பேசிட்டு இருக்கேன். மெச்சூரிட்டி எல்லாமே பேசுறீங்களா சார்? நான் சார் உங்களுக்கு கேக்குறது நான் கட்டன லோன் எடுத்துட்டு நான் மெச்சூரிட்டி எல்லாமே நீங்க பேசுறீங்களா? என்ன மெச்சூரிட்டி இல்லன்னு சொல்லி பேசுறது என்ன அர்த்தம்? ஆமா அப்புறம் பணம் வாங்கிட்டு பில் போடாம போயிட்டீங்க, எனக்கு இதுல காட்ட மாட்டேங்குதுன்னா அது என்ன அர்த்தம்? காட்ட மாட்டேங்குது நான் கேக்குறது, நீங்க தான் மெச்சூரிட்டி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்மென்ட்னா எப்படி? ஸ்டேட்மென்ட்னா சொல்லுங்க சார். ஸ்டேட்மென்ட்னா என்னது சொல்லுங்க. ஸ்டேட்மென்ட்னா ஒரு பேங்க்ல ஸ்டேட்மென்ட் எடுக்க போனோம்னா அவன் போட்டு கொடுக்கறான், 1 இயருக்கு ஸ்டேட்மென்ட் போட்டு கொடுக்கறான் இல்லையா? ஏன் மட்டும் பேப்பரா வருங்க சார். ஆமா நானே வந்து எஸ்பில இருந்து ஸ்டேட்மென்ட் கேட்டேன், அவன் அனுப்பிச்சிருக்கான் ஸ்டேட்மென்ட் அனுப்பிச்சு. பேப்பரா தான் அனுப்பிச்சிருப்பாங்க. இப்போ பேப்பரே நான் பேங்க்லயே வாங்கிட்டு வந்துட்டேன். சரிங்க. ஏன் வரல பேங்க்குக்கு போனீங்களா? ஏன் வரல? ஏன் வந்தாங்க ஸ்டேட்மெண்ட் கேட்டு வாங்கல? ஏன் உங்ககிட்ட சொல்லி கொடுத்துக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஸ்டேட்மென்ட்க்கு நான் அனுப்பிச்சுறேன்னு சொன்னீங்க. நான் அனுப்பிச்சுறேன்னு சொல்லிட்டேன். சரி அனுப்பிச்சு விடுங்க. நீங்க பேப்பரா கேக்குறீங்க. ஆமா ஒண்ணா பேப்பரா கொடுங்க, நான் அனுப்பிச்சு விடுங்க. பேப்பரா நான் போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வர முடியும் உங்களுக்கு? சரி அப்படிதான் நீங்க வரும்போது நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? நான் அன்னைக்கே முந்தா நீங்க வரும்போது என்ன சொன்னேன்? இப்போ நான் செல்ல போட்டா ஸ்டேட்மெண்ட் உங்க ஸ்டேட்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு உங்க கண்மாடி காமிச்சிட்டு நாளைக்கு பேப்பர் எனக்கு தேவையில்லை சார், எனக்கு கையில கொண்டு வந்து கொடுங்க. புரியுதுங்களா? ஸ்டேட்மெண்ட் எனக்கு தேவை, எனக்கு வேணும். நான் எடுத்துட்டு போய் நான் பேச வேண்டிய இடத்துல நான் பேசணும். எனக்கு கொண்டு வந்து கையில் கொடுங்க, வாங்கிட்டு போங்க. ஏன்னா நான் பவுன்ஸ் போட்டு நான் பணம் 800 மாதம் போட்டு கட்டிட்டு இருக்கிறேன். இந்த உடம்பு சரியில்லாமல் இருந்து அப்போ நான் கேட்குறது நீங்கள் கொடுக்கணும் இல்லை? பேங்க் மூலியமா கேட்குறது நான் கொடுக்காம இல்லை, எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன். நீங்கள் எப்போ ஆஃபீஸ் வந்திருக்கீங்க, எப்போ என் ஃபோன் அட்டன் பண்ணியிருக்கீங்க? எதுக்கு நான் ஆஃபீஸ் போயிடணும்? நீங்கள் தான் வந்து பணம் வாங்கிட்டு போகும்போது நான் 3 டைம் வீட்டுக்கு வந்துட்டு ஆள் இல்லை நீங்கள், அப்புறம் நான் எந்த டைம் வீட்டுக்கு வரட்டும் சொல்லுங்க? இந்த டைம் நான் வீட்டுக்கு வரட்டும்? நான் உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சுட்டேன். தேவை ஸ்டேட்மெண்ட் கொண்டு கொடுங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. நான் எந்த டைம் வந்து நீ எப்போ கூட நீ கொண்டு வந்துருக்கணும்ல? இப்போ இருக்கிற நிலை கொண்டு வந்துருக்கணும்ல? வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கொண்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும். இப்போ நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்மெண்ட் அனுப்பிடுறேங்க சார். எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க எனக்கு கையில். சரி அப்போ நான் உனக்கு அனுப்புகிறேன், ஜெராக்ஸ் எடுத்துருவாப்பா. போங்க ஸ்டேட்மெண்ட்டோட பேசுங்க போங்க. வாட்ஸ்அப் அனுப்புனா அதெல்லாம் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் வாட்ஸ்அப் அனுப்புனதெல்லாம் போதும். மாதம் 800 போட்டு விட்டுட்டு இங்கே பேங்க்லேயும் இதாகி போச்சு.
லோன் எடுக்கிறப்போ ஒரு பேச்சு, லோன் எடுக்கிறப்பெல்லாம் யாரும் நீங்கள் வந்து பேசுனீங்களா? லோனை நீங்கள் கொடுத்தீங்களா? கலெக்ஷன் ஸ்டாஃப் அப்போ அதோட விட்டுட்டு போங்க. எனக்கு லோன் கொடுத்தாலும் அவனை வர சொல்லுங்க போங்க. அப்போனா லோன் எடுத்த பாருங்க, நான் இப்போ நான் ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன். லோன் எடுக்கும்போது நீங்கள் பேசுறீங்களா? லோன் நீங்கள் கொடுத்தீங்களா? இருங்க, லோன் எடுக்கும்போது நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் வந்து என்கிட்ட பேச லோன் கொடுத்தீங்களா? நீங்கள் லோன் எடுக்கும்போது நீங்கள் கொடுத்தீங்களா? எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்ருங்க சார், அனுப்பிச்சுடுங்க. லோன் எடுக்கும்போது நீங்கள் பேசுறீங்களா? நீங்கள் வந்து பேசி எனக்கு லோன் கொடுத்தீங்களா? சொல்லுங்கள். இல்லை உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்துட்டு என்கிட்ட போயிட்டு பண்ணி கேட்குறீங்களா? சார் இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பேசுறீங்க? லோன் எடுக்கும்போது பேசினா நான் உங்கள்கிட்ட பேசுனேன். லோன் எடுக்கும்போது நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது. பண்றவன் சரிங்களா? அப்புறம் நீங்கள் என்ன லோன் எடுக்கும்போது உங்கள்கிட்ட பேசுனா சரி எனக்கு லோன் கொடுத்தாருல வேலை கொடுத்துருக்கு. நீங்கள் வேலை கொடுத்தா நீங்கள் உங்கள் மேனேஜர்கிட்ட நான் சொன்னதை போய் நீங்கள் சொல்லணும். அதுதான் உங்களுக்கு வேலை. நாளைக்கு நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு சொல்லுங்க. இங்கே நான் பாருங்க, சொல்றேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? நாளைக்கு நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க? லோன் எடுக்கும்போது ஒரு பேச்சுன்னு சொன்னீங்களா? உங்ககிட்ட நான் லோன் கொடுக்கும்போது விட்டு நான் பேசுனேன். நான் லோன் கொடுக்குறது அவங்க வேலைங்க சார். நான் ஒன்று கேட்குறேன். இப்போ இப்போ நம்ம பேசுகிறாருல பேசுங்க நீங்க. ஒன்று இவர் இப்போ என்ன சொன்னார்? லோன் எடுக்கும்போது ஒரு பேச்சுனார்ல, இவர் வந்து எனக்கு லோன் கொடுத்துட்டு போனாரா? நான் இவர்கிட்ட பேசுனா சரி என்னங்க இவர்கிட்ட நான் பேசுனா லோன் இல்லை. இப்போ நான் லோன் எடுக்கும்போது நான் என்ன பேசுனா என்ன பேசுறது உங்களுக்கு தெரியுமா? லோன் எடுக்கும்போது மேடம் நாளைக்கு யாருக்கிட்ட இசிஎஸ் வச்சு பாஸ் பண்ணவே வாங்கி யாருக்கிட்டங்க? இசிஎஸ் யார் எனக்கு பாஸ் பண்ணது? யாரு? உங்களுக்கு யார் பாஸ் பண்ண? உங்களுக்கு பாஸ் பண்ண சொல்லல. 2ஆம் தேதி அக்கவுண்ட் வச்சு பாஸ் பண்ணதா லோனே வாங்கணும். நான் யாருக்கிட்ட வாங்கினேன்? நான் எனக்கு லோன் சான்சல் பண்ணது யாரு? அவங்க கூட்டி வரணும். கூப்பிட்டு வாங்க. அப்படின்னா போங்க, அவரே கூட்டிட்டு வாங்க. போங்க, தாராளமா நீங்க ஆபீஸ் வரீங்கல்ல, எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வாங்க. எல்லாம் இருப்பாங்க. நாளைக்கு வந்து அவங்க பேசிக்கலாம். நான் கேட்டது ஒரே கேள்வி, எனக்கு ஸ்டேட்மெண்ட் போட்டு கொண்டாங்கன்னு நான் சொன்னேன். அதை நீங்க Statement செய்யல. அனுப்பிச்சு விடுவாங்க அப்புறம். என்ன அதை விட்டுவிட்டு இங்கே வந்துக்கிட்டு வாட்ஸ்அப்ல நான் என்ன பண்ணிட்டுங்க? நான் என்ன பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்க எனக்கு அனுப்பவே அனுப்பாதீங்க. எனக்கு பேப்பரோட நீங்கள் வந்து பேசுங்க. பேப்பரோட நீங்க